கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனமும் உண்டாவதாக. இந்த நாளில் விசேஷமாக தாவீதின் கூடாரத்திலே இந்த செவ்வாய்க்கிழமை கூடுகையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைத்த நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அநேக நாட்களுக்கு பிற்பாடு மறுபடியும் உங்களை சந்திக்க ஆண்டு கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்திக்கு ஆதாரமாக வாசிக்க கேட்கலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 1 அதிகாரம் 12 வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். உன்னத பாட்டு 1 அதிகாரம் 12 வசனம். ராஜா தமது பந்தியில் இருக்கும் தனையும் என்னுடைய நலத்தைலம் தன் வாசனையை வீசும். ராஜா தமது பந்தியில் இருக்கும் தனையும் என்னுடைய நலத தைலம் தன் வாசனையை வீசும் என்பதாக இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த நாள் கூடிய செய்தியினுடைய தலைப்பு நலதம் என்னும் தைலம் அல்லது நலதம் என்னும் உத்தம தைலம் என்கிற தலைப்பின் கீழாகவே நான் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடிய இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தில் மணவாட்டியாகிய சூலமித்தி ராஜாவாகிய சாலமோனை குறித்து எவ்விதமாய் சொல்லுகிறதாக நாம் இங்கே பார்க்கிறோம். ராஜா தமது பந்தியில் இருக்கிற வரையும், அதனாலதான் பந்தியில் இருக்கும் தனையும் என்னுடைய நலத தைலம் தனது வாசனையை வீசும் என்று சொல்லி அவள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக ராஜா பந்தியில எத்தனை மணி நேரம் இருக்கிறாரோ, ராஜா பந்தியில எவ்வளவு நேரம் அமர்ந்திருக்கிறாரோ அவ்வளவு நேரம் வரைக்கும் இந்த நலத தைலம், மணவாட்டினுடைய நலத தைலம் வாசனையை வீசிக்கொண்டே இருக்கும் என்பதை கர்த்தருடைய வேதம் இந்த பகுதியில் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தில் மணவாளன் மணவாட்டி என்கிற 2 விதமான ஸ்தானங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். 2 விதமான நபர்களை குறித்து விசேஷமாக நாம் தியானிக்கலாம். மணவாளன் மணவாட்டி, மணவாட்டியினுடைய தோழிமார்கள் கன்னியர்கள் சொல்லும் போது எருசலேமின் குமாரத்திகள் என்று கூட நாம் அடையாளப்படுத்த முடியும். இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தினுடைய ஒரு சிறப்பு அம்சத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு அதை தொடர்ந்து மணவாளன் மணவாட்டிக்கு இடையில இருக்கிற ஆழ்ந்த உறவை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியா இருக்கிறேன். நான் ஆரம்பத்திலிருந்து உங்களோடு கேட்டுக்கொள்ளுகிற ஒரு அருமையான தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை வரும்போது அதற்கு முழுமையா நீங்க செவி சாய்க்க உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை ஏனோ தானம் என்று கேட்கிறவர்களுக்கு இந்த செய்தி பிரயோஜனப்படாது. தேவன் என்னோடு கூட எதை குறித்து பேசுகிறார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் இந்த செய்தியில எதிர்பார்க்கிறார் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கூட நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்பது நமக்கு நலம். உன்னத பாட்டு 1:12 வசனத்தை நாம் தியானிப்பதற்கு முன்பாக இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை குறித்து ஒரு சின்ன முகவரி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். உன்னத பாட்டு புஸ்தகம் பொதுவாக 2 விதமாக அறியப்படக்கூடும் அல்லது 2 விதமாக விளங்கக்கூடும். அது என்ன அப்படின்னா, முதலாவது பூமிக்குரிய சம்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு கணவன் மனைவி அவர்களுக்கு இடையில இருக்கிற ஆழ்ந்த உறவையும் ஆழ்ந்த நேசம் மற்றும் ஐக்கியத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான உறவை வெளிப்படுத்துகிறது தான் இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தினுடைய ஒரு மேன்மை. அதை காட்டிலும் சிறப்பு எது அப்படின்னா, ஆவிக்குரிய ரீதியில பூமிக்கு அடுத்த காரியங்கள் அல்ல, பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களில இந்த புஸ்தகத்தில் வெளிப்பட்டு இருக்கிறதான ஒரு வெளிப்பாடு என்ன அப்படின்னா, மணவாளன் கிறிஸ்து, மணவாட்டி அவருடைய சபை, அவர்களுக்கு இடையில காணப்படுகிற ஆழ்ந்த நேசத்தையும் ஐக்கியத்தையும் உறவையும் மிக ஆழமாக திறம்பட பேசுகிறது இந்த புஸ்தகம் என்பதை நாம் சொன்னால் அது மிக ஆகாது. அதனால்தான் அந்த உன்னத பாட்டில எழுத்தின்படியான உறவை குறித்து மட்டும் இல்ல, நல்ல விளங்கிக்கங்க. அப்படி எழுத்தின்படியான உறவு சொன்னா ஈசாக்கு ரெபேக்காள் அவர்களை குறித்து ஒரு உறவை நம்ம பார்க்கலாம். தாவீது மீகால் அவர்களுக்கு இடையில இருக்கிற அந்த அன்பின் அடிப்படையில் சில காரியங்களை பார்க்கலாம். ஆபிரகாம் சாராளுக்கு இடையில இருக்கிற ஒரு அன்பு, அப்படி சொல்லி எழுத்தின்படியான உறவை பார்க்கிறதுக்காக இந்த புஸ்தகம் நமக்கு கொடுக்கப்பட்டதாய் இல்லை. ஏனென்றால் இந்த புஸ்தகத்தினுடைய தலைப்பே எப்படி இருக்குன்னா, உன்னத பாட்டு, சாலமோனின் உன்னத பாட்டு. உன்னத பாட்டு அப்படின்னு சொன்னாலே அது தமிழ்ல சரியா மொழிபெயர்க்கணும் அப்படின்னா அது பாடல் அப்படின்னு சொல்லி கிடையாது. அது உன்னத பாட்டு அப்படி சொல்லும் போது இது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் போது the song of the most high அப்படின்னு கூட சொல்லலாம். அதான் சரியான அர்த்தம். the song of the most high அல்லது the uppermost song அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப உன்னதத்தில் பாடப்படக்கூடிய, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கும் பூமியில் இருக்கிற அவருடைய சபையாகிய மணவாட்டிக்கு இடையில இருக்கிற உறவையே உன்னத பாட்டு என்கிற ஸ்தானம் நமக்கு வெளிப்படுத்தி, அல்லது உன்னத பாட்டு என்கிற பெயர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. இதை தெளிவா சபை விளங்கி கொள்ள வேண்டும். நான் யாரையும் குழப்பறதுக்காக சொல்லல.
இதை குறித்த ஒரு வெளிப்பாடு புதிய ஏற்பாட்டு சத்தியங்களை நீங்க பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டு சத்தியங்களை நீங்க வேதத்துல வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் புத்தகம் இப்ப எல்லாருமே நீங்க முடிந்தா எடுத்துக்கொள்ளுங்க, ஆனா வாசிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம ஆரம்பத்திலிருந்து இந்த வசனங்களை தியானித்து மணவாளன் மணவாட்டிக்கு இடையில இருக்கிற ஆழ்ந்த உறவெல்லாம் ஆரம்ப நாட்களில் நம்ம தியானிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நான் சொல்வதை நன்றாக கவனித்தால் போதும், முடிந்தவர்கள் நீங்கள் வேதத்தையும் திருப்பிக் கொள்ளலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியினால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ சபை மணவாட்டி என்கிற ஸ்தானத்தையும் கிறிஸ்துவானவர் மணவாளன் மணவாட்டிக்கு ஏற்ற ஒரு மணவாளன் என்கிற ஸ்தானத்தையும் பெற்றிருப்பதாக நமக்கு இந்த வசனம் தெள்ள தெளிவாக காண்பித்துக் கொடுக்கிறது. இப்படிப்பட்ட உறவை சபைக்கு வெளிப்படுத்துகிற இந்த விஷயத்துல தான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவ வைராக்கியம் காணப்பட்டிருந்தது என்பதை நீங்களும் நானும் வேதத்தின் அடிப்படையில் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, கொரிந்து சபைக்கு மாத்திரம் இல்ல, எபேசு சபைக்கு சொல்லும் போதும் எபேசியர் 5வது அதிகாரம் 22வது வசனம் முதல் 33வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போதும் ஒரு கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற ஒரு ஆழ்ந்த உறவை வெளிப்படுத்தி ஆழ்ந்த சம்பந்தத்தையும் ஐக்கியத்தையும் காண்பித்துக் கொடுக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் அதற்கு நடுவில் கிறிஸ்துவையும் அவருடைய மனைவியாய் இருக்கிற மணவாட்டியாய் இருக்கிற சபையினுடைய உறவையும் அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிற ஆழ்ந்த சத்தியங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரகசியம் மகா பெரியது. அதை தேவ பிள்ளைகள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனாலதான் அந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை எழுத்தின்படியான உறவுக்கு அடையாளமா எடுக்கணும் அப்படின்னா, எனக்கு ரோமியோ அண்ட் ஜூலியட் ஒரு கதை இருக்கு, அவங்களுடைய லவ் ஸ்டோரி நான் அழகா எடுத்துக்கிட முடியுமே? அல்லது ஆண்டனியோ கிளியோபட்ரா அவங்களுடைய காதல் கதையை நான் என்னால எடுத்து அதுல எவ்வளவு அன்பு செலுத்திருக்காங்கிறத அதுல நான் பார்க்கணும் அப்படின்னா, it is also one of them, அல்லது it could be considered to be one of them அப்படினே சொல்லலாம். அப்ப இதுவும் அவைகள்ல ஒன்றா இருக்கிறதுக்கு அழைக்கப்படும். அதனால நான் அந்த சென்ஸ்ல பார்க்கிறதுக்கு இங்க கொடுக்கப்படல. மணவாளன் கிறிஸ்து, மணவாட்டி அவருடைய சபை. ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட கோணத்துல தான் நீங்களும் நானும் இந்த வசனங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக ஒரு 2 வசனங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். நமக்கு வாசிக்க நேரம் இல்லாதனால நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க வாஞ்சிக்கிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 45வது சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா, நான் உண்மையாவே ஆச்சரியப்பட்டது. சங்கீதம் முழு சங்கீதத்திலுமே இந்த சங்கீதத்தை மாதிரி வேற ஒரு சங்கீதம் இருக்காது. ஏனென்றால் நேச பாட்டாகிய சங்கீதம் அப்படின்னே அதனுடைய முகவரியில சொல்லப்பட்டிருக்கிறது. 45வது சங்கீதம் முதல் பகுதியில் பார்ப்பீர்கள் என்றால் நேச பாட்டாகிய சங்கீதம், the song of loves சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கும். வேற எந்த சங்கீதம் நானும் தேடி பார்த்துட்டே தான் இருந்தேன். ஒவ்வொரு சங்கீதமா பார்க்கும்போது வேற எந்த சங்கீதத்துக்குமே நேச பாட்டாகிய சங்கீதம் சொல்லி கிடையவே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்க யாரை குறித்து சொல்லி இருக்கு அப்படின்னா, ஒரு ராஜாவை குறித்தும் ஒரு ராஜகுமாரத்தியை குறித்தும் இங்க சொல்லி இருக்கிறது. ராஜாத்தி அல்லது ராஜகுமாரத்தி. அப்ப ராஜாவினுடைய வலது பரிசத்துல அலங்காரத்தோடு ராஜா விரும்பின ஒரு தோற்றத்தில் அழகாய் நின்று கொண்டிருக்கிற ஒரு மணவாட்டியை சித்தரித்து காண்பிக்கிறதாக இந்த 45ஆம் சங்கீதம் நமக்கு சித்தரித்து காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய வெளிச்சத்தை தான் நீங்க புதிய ஏற்பாட்டு சத்தியங்கள்ல நான் சொல்ற 2 பகுதியுமே நீங்க எடுத்து வைத்துக் கொள்ளலாம். சங்கீதம் 45 6 மற்றும் 7வது வசனங்களையும், எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9வது வசனங்களையும் நீங்க தெளிவா பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று போல இருக்கும். ஏன்னா சங்கீதம் 45 6 7 தான் எபிரேயன் ஆக்கியோனுக்கு ஆவியானவர் வெளிப்பாடு தந்து காண்பிக்கிறார். அந்த 2 வசனங்களும் குமாரனை குறித்து சொல்லப்பட்டவைகள், குமாரனுக்கென்று சொல்லப்பட்டவைகள் என்று அங்கு தெளிவாக வாசிக்கிறோம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. போதும். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிக்கும் போதும் அந்த சங்கீதம் 45 6 மற்றும் 7வது வசனங்களை அப்படியே நீங்க பார்க்க முடியும். அப்போ இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு எழுத்தின்படியான ராஜா. அது சாலமோனாக இருக்கலாம் அல்லது தாவீதாக கூட இருக்கலாம். அப்ப எழுத்தின்படியான ராஜாவை குறித்து தான் இங்கு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு 45ஆம் சங்கீதம். சில வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் போது நான் நினைக்கிறேன் சாலமோனை குறித்து கூட இங்க சொல்லுவாங்க. சாலமோனுக்கு ஒரு ராஜாவினுடைய குமாரத்திக்கும் இடையில இருக்கிற ஒரு உறவை குறித்து இங்க சொல்லி இருக்கு.
அதுதான் இங்க ராஜா ராஜகுமாரத்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்வது உண்டு. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இல்ல சொல்லப்பட்டிருக்கிற ஆழ்ந்த சத்தியம் எப்படி இருக்கு. இப்ப நமக்கு புதிய ஏற்பாடு கொடுக்கப்படலன்னு வச்சுக்கோங்க. பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில் எடுத்தீங்கன்னா இந்த 45ஆம் சங்கீதத்துல ஒரு ராஜாவை குறித்து சொல்லியிருக்கு. அந்த ராஜாவுடைய செங்கோலை குறித்து சொல்லியிருக்கு. அவருடைய ஆட்சியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவர் எதை விரும்புறாரு எதை வெறுக்கிறாரு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே நீங்க தியானிச்சுட்டு போறதுதான் இருக்குமே ஒழிய, புதிய ஏற்பாட்டில் இப்படி சத்தியங்கள் வெளிப்பட்டதை பார்க்கும்போதுதான் இது யாருக்குன்னு ஸ்பெசிபிக்கா சொல்லப்பட்டிருக்கு. குமாரனை குறித்து. குமாரன் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நல்ல கவனிங்க, அப்பதான் அந்த சத்தியங்கள் விளங்கும். அப்ப இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லியிருக்கு. அப்ப இங்க சொல்லப்படுகிற ராஜா இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறது, அது ஒத்தி இருக்கிறது. அப்ப இங்க வருகிற ராஜகுமாரத்தையே நீங்க வேற யாரையும் போட்டு குழப்ப வேண்டாம். அது மணவாட்டியாகிய சபை மாத்திரமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால் தான் புதிய ஏற்பாட்டு சத்தியங்கள்ல மணவாளனாகிய இயேசுவுக்கும் மணவாட்டியாகிய அவருடைய சபைக்கும் இடையில இருக்கிற ஆழ்ந்த உறவு வர்ணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிற அநேக வேத வசனங்களையும் ஆழ்ந்த சத்தியங்களையும் நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டு சத்தியங்களிலே காண முடியும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி பார்க்கிற அந்த அதே காரியத்தை தான் இங்கு பார்க்கிறோம். நாம் முதல்ல வாசிக்க கேட்டமே இந்த செய்தியினுடைய ஆரம்பமாக. இந்த செய்திக்கு தலைப்பு என்ன? நலதம் என்னும் உத்தம தைலம். நலதம் என்னும் உத்தம தைலம் வச்சுக்கோங்க, அல்லது நலதம் என்னும் தைலம் வச்சுக்கோங்க. ஆங்கிலத்தில் இந்த தலைப்பை சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஸ்பைக்கனாட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்பைக்கனாட் அப்படின்னா நலதம் என்கிற ஒரு தைலம், அதுதான் ஸ்பைக்கனாட் சொல்லி ஆங்கிலத்தில் சொல்வது உண்டு. இப்ப நல்ல கவனிங்க, இப்பதான் உங்களுக்கு இந்த காரியங்கள் விளங்கும். இப்ப உன்னத பாட்டு புஸ்தகத்தை நம்ம தியானிக்கும் போது இப்ப நம்ம முதல்ல பார்த்தோம், இது மணவாளனாகிய இயேசுவுக்கும் மணவாட்டியாகிய அப்படி சபைக்கும் இடையில இருக்கிற ஒரு ஆழ்ந்த உறவை வெளிப்படுத்துகிறது. இங்க நல்ல கவனிங்க, ராஜா தமது பந்தியில் இருக்கிறாராம். பந்தியில இருக்கும் அளவும் இருக்கும் தனையும் என்னுடைய நலத தைலம் அதனுடைய வாசனை, தன் வாசனை என்ன செய்யுமா? வீசும் என்று சொல்லுகிறார். இந்த நலத தைலம் எதை வெளிப்படுத்துகிறது? இந்த நலத தைலத்துக்கும் ராஜாவுடைய பந்திக்கும் என்ன சம்பந்தம்? இந்த நலத தைலத்துக்கும் புதிய ஏற்பாட்டு கால சபைக்கும் என்ன உறவு அல்லது என்ன சம்பந்தத்தை ஆவியானவர் ஒப்பிட்டு பேசுகிறார் என்பதைத்தான் இந்த செய்தியில முழுவதுமாக நாம் பார்க்க இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நலத தைலத்தை குறித்து வரலாற்றில் நீங்க பார்ப்பீர்கள் என்றால், பூர்வத்தில் மணவாட்டி அதாவது கன்னி பெண்கள் தங்களுக்கு வரக்கூடிய மணவாளனுக்காக என்ன செய்வார்களாம்? அவர்கள் அந்த ஒரு தைலத்தை, அதாவது நலதம் என்கிற ஒரு உத்தம தைலத்தை, அது விலையேற பெற்ற தைலம். நீங்க ஸ்பைக்கனாட் அப்படின்னு சொல்லி நீங்க டிக்ஷனரியில் அடிச்சு பார்த்தாலும் சரி, ஸ்பைக்கனாட் அப்படின்னா a costly perfumed அப்படின்னு இருக்கும். a costly perfumed ointment அப்படின்னு இருக்கும். அது விலையேற பெற்ற ஒரு சென்ட் பாட்டில் அப்படி வச்சுக்கோங்க. அது விலையேற பெற்ற வாசனை திரவம் கொண்டது, விலையேற பெற்ற பரிமள தைலம் தான் இந்த நலதம் என்கிற தைலம். அப்ப பூர்வத்தில் எப்படி எதற்காக இதை பயன்படுத்துவாங்க அப்படின்னா, பல காரியங்கள் இருந்தாலும் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான பகுதியில மணவாளன் மணவாட்டி இந்த ரெண்டு பேருக்குள்ள காரியத்தை பார்க்கிறதுனால பூர்வத்தில் விசேஷமாக இது எதற்காக பயன்படுத்தினார்கள் என்றால், கன்னி பெண்கள் தங்களுக்கு வரக்கூடிய மணவாளனுக்காக ஆயத்தப்படுத்தி அவருடைய சிரசிலையோ அல்லது அவருக்கு முன்னாலேயோ இப்படி பாட்டிலை திறந்து வச்சிருவாங்களாம். ஏன்னா அந்த வாசனை அவர் வீசும்போது அவர் என் மேல அன்பு கூறுவார், நானும் அவரிலே அன்பு கூறுகிறதற்கு அடையாளமாய் இந்த நலதம் என்கிற தைலம் இருக்கட்டும் என்று சொல்லி அவர்கள் வைத்து விடுவது அல்லது உடைத்து அவருடைய சிரசில ஊற்றுவது, இதெல்லாம் அன்றைய காலத்தினுடைய வழக்கம். அந்த தைலம் சாதாரணதல்ல, விலையேற பெற்றது. அதனால்தான் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 3வது வசனத்தில் அது ஒரு உத்தம தைலம் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தில் அது விலையேற பெற்ற தைலம் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கும். இதனுடைய அர்த்தங்களை நாம் பார்க்கும்போது இந்த நலத தைலத்தை குறித்த முதல் வெளிப்பாடு என்ன தெரியுமா? இது விசேஷமாக மணவாளனுக்கென்று பிரத்யேகமாக தெரிந்தெடுக்கப்பட்டு அவர் மீது ஊற்றப்படுகிறதற்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்டது என்பதை நாம் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். இது எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது? என்னுடைய சொத்தையான அனுபவத்தை அல்ல, என்னுடைய சோம்பலான நேரத்தை அல்ல, என்னுடைய விலை இல்லாத ஏதோ ஒன்றுக்கும் விலை போகாத ஒண்ணுக்குமே உதவாத ஒரு நேரத்தையோ ஒரு பலத்தையோ கர்த்தருக்கு கொடுப்பது அல்ல. என்னுடைய விலையேற பெற்றதை நான் கிறிஸ்துவுக்கென்று அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய விலையேற பெற்ற நேரத்தை கிறிஸ்துவுக்கு கொடுப்பதற்கென்று நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன்.
என்னுடைய விலையேற பெற்ற பிரயாசத்தை, என்னுடைய விலையேற பெற்ற பலனை, எனக்குன்னு நான் விலையேற பெற்றதாய் வைத்திருக்கிற ஒரு அரசாங்க உத்தியோகத்தை கூட தேவனுக்காக, என் மணவாளனுக்காக விட்டுவிட்டு அவர் என்னை ஊழியத்திற்கு அழைத்தால் அவருக்கென்று நான் அர்ப்பணித்து வருவதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன். இப்படிப்பட்ட சத்தியத்தை தான் இந்த விலையேற பெற்ற தைலமாகிய நலதம் என்கிற தைலம், இந்த உத்தம தைலம் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. நான் முதலாவது பார்த்தது போல இது மணவாளனுக்கு மட்டுமே உரியது என்பதை தேவ பிள்ளைகள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த விலையேற பெற்றதை தான் நான் மணவாளனுக்கு கொடுக்க வேண்டும், அதுதான் அவரை திருப்தி படுத்தும் என்பதை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, இப்ப காரியத்துக்கு வருவோம். இந்த செய்தியினுடைய மையம் என்ன? இந்த நலத தைலத்தை எதற்கு அடையாளமாய் புதிய ஏற்பாட்டு சத்தியங்கள் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது? அது என்னுடைய சொந்த வியாக்கியானத்தில் அல்ல, தேவன் இந்த புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின் வெளிச்சத்திலே நமக்கு காண்பிக்கிற வண்ணமாகவே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியா இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனமும் உண்டாவதாக. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்கலாம். மார்க்கு 14:8. அப்போ ஆண்டவர் எதுக்கு அடையாளமா சொல்றார் பாருங்க. இந்த வசனத்தை நீங்க பார்க்கிறது போல யோவான் எழுதின சுவிசேஷம் 12:7 அதைத்தான் சொல்லுது. நான் அடக்கம் பண்ணப்படும் நாளுக்காக அதை வைத்திருந்தால், she has kept this for the day of his burial அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் பார்க்கலாம். அவருடைய அடக்கம் பண்ற நாள் வரைக்கும் வச்சிருந்தா அப்படி சொல்லும்போது இது எக்ஸாக்டா அவர் அடக்கம் அவரை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக இந்த தைலம் அவர் மேல் ஊற்றப்படுகிறதை கர்த்தர் இங்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இது என்ன? அப்ப நலத தைலம் கிறிஸ்துவ அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாய் இருக்கிறது. சில சொல்லலாம், இப்பதானே அன்பை பத்தி பேசுனீங்க, மணவாளன் மணவாட்டியை சந்திக்கும் போது அல்லது மணவாட்டி மணவாளனை சந்திக்கும் போது இந்த வாசனை திரவத்தை காண்பிக்கிறதான அடையாளம். அது என்ன? நீங்க அன்பதானே சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப அடக்கத்துக்குள்ள போயிட்டீங்க, மணவாளனே திகைச்சிருவாரு அப்படி நீங்க நினைக்கலாம். இந்த அடக்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த பூரணமான அன்பு வெளிப்படும். நல்ல கவனிங்க, பூரணமான அன்பு எங்க வெளிப்படும்னா அடக்கம் பண்ணப்படுகிற இடத்துல தான் வெளிப்படும். யாரை அடக்கம் பண்ணப்படுவதற்கு, யாரை அடக்கம் பண்ணுவதற்கு இது எத்தனமாக விளங்குகிறது என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாகவே இந்த நலத தைலம் பயன்படுத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாகவே இந்த நலத தைலம் பயன்படுத்தப்பட்டது என்பதை பரிசுத்த வேதம் 2 இடத்துல காண்பிக்கிறது. மார்க் 14:8, யோவான் 12:7 ஆகிய 2 வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ அவரை அடக்கம் பண்ணப்படுவதற்கு அப்படின்னா இது எதை வெளிப்படுத்துது அப்படி சொல்லும்போது, நீங்களும் நானும் பாவத்துக்கு செத்து நீதிக்கு அவரோடு கூட பிழைத்திருக்கும்படிக்குதான் உங்களுக்காக எனக்காக அவர் இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார் என்கிற ஒரு மென்மையான வெளிப்பாட்டை புதிய ஏற்பாட்டு சத்தியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை 3 மற்றும் 4வது வசனங்களை நாம் பார்ப்போமே ஆனால் அதில் அவருடைய மரணத்தை குறித்தும் அதோடு சேர்ந்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டதை குறித்தும் பேசுகிற பரிசுத்த வேதம் அவரை மாத்திரம் காண்பிக்கல, அவரோடு கூட இன்னொரு கூட்டத்தையும் காண்பிக்கிறது, மணவாட்டியாகிய சபை. அந்த 2 வசனங்களை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். மன்னிக்கவும், ரோமர் 6வது அதிகாரம் 3 மற்றும் 4 ஆகிய 2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்போ மரணத்தையும் அடக்கம் பண்ணப்படுதலையும், மரணத்தையும் அதை தொடர்ந்து அடக்கம் பண்ணப்படுதலையும் குறித்து பேசுகிற பைபிள் கிறிஸ்துவை தனித்து காண்பிக்கிறதா? ஆராய்ஞ்சு பாருங்க. தனித்து காண்பிக்கல. தனித்து காண்பிச்சா அவருடைய பாவத்துக்கு அடிக்கப்பட்டார் இல்லை. அவர் பாவம் இல்லாதவர், பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர், பைபிள் தெளிவா சொல்லுது. அப்ப இங்க யாருதான் யாருடைய பாவங்களுக்காக ஒரு ரத்த சிந்தனை? நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அந்த நல்லத தைலம் வாசனையை வீசுகிறது என்றால்
அதனுடைய பொருள் என்ன? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நலதம் என்கிற உத்தம தைலம் உள்ள அந்த வெள்ளைக்கல் பரணியை உடைத்து அவர் சிரசின் மேல் ஊதிட்டார். உடைச்சிட்டு வெயிட்லாம் பண்ணிட்டு இருக்கல. ஏன்னா மார்க் 14:3 அதைத்தான் சொல்லுது. உடைச்சு அவர் சிரசில் ஊதிட்டார். அப்ப இது எக்ஸாக்டா எதை வெளிப்படுத்துனா the burial of Christ, கிறிஸ்துவின் அடக்கம். அதுக்கு ஒப்பனை அவர் செய்து முடிக்கிறார். அதைத்தான் இப்ப நம்மிடத்துல தேவன் எதிர்பார்க்கிறார். அவரோடு எது அடக்கம் பண்ணப்பட்டாயிடுச்சு அப்படின்னா பழைய மனுஷனும் அவனுடைய செய்கைகளும், பழைய மனுஷன் ஒட்டுமொத்தமா சொல்லணும் பழைய மனுஷனுடைய சாயலை அவர் குழி தோண்டி புதைச்சார். இதான் அடக்கம் பண்ணப்படுற அனுபவம். அதனாலதான் கொலோசியர் 2:12 நீங்க வாசிக்கும் போது ஞானஸ்நானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அவரோட கூட நம்ம எழுந்திருக்கிறவர்களாகவும் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மேன்மையான வெளிப்பாடு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சபை இதை விளங்கிக் கொள்ளணும். நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. எனக்கு ரொம்ப நான் ஆச்சரியப்படுறேன். கர்த்தர் இந்த இடத்துல சில வார்த்தைகளை ஆணித்தனமா பேசுகிறா, தொடர்ந்து அதை குறித்தும் பேசுகிறா. சிலர் நினைப்பாங்க இது இவங்களுக்கு என்னன்னு தெரியல, சிலுவைன்னு சொல்லி சிலுவை பைத்தியம் ஆயிட்டாங்களோ அப்படின்னு நினைப்பாங்க. சிலுவை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுறவங்களுக்கு தேவ பலன் தான், கெட்டு போறவங்களுக்கு தான் பைத்தியம். சிலுவைன்னு சொல்லி உயிரை விட்டுருவாங்கன்னு நினைப்பாங்க. உயிரை விடுறதுக்கு அதுக்காக தான் வந்திருக்கிறோம். உயிரை கொடுத்து இதை செய்யணும்னு சொல்லுவாங்களா, அதே போல நாங்கள் உயிரை கொடுத்து எதை பிரசங்கிக்க வந்திருக்கிறோம்? சிலுவையை பற்றிய உபதேசம். அது எதை வெளிப்படுத்துகிறது? இயேசுவானவர் நம்முடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்தி, நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். இது விசுவாச பிரமாணத்தோடு நின்று விடுகிறது. விசுவாச பிரமாணத்தில் அடிச்சு விடுவாங்க. எது உணர்ந்து சொல்றோமா உணராம சொல்றோமா தெரியல, புரியுதா புரியலையான்னு தெரியல. அப்ப அவர் அடக்கம் பண்ணப்பட்டார்னா எனக்கு என்ன வெளிப்பாடு, என்ன ரிஃப்ளெக்ஷன் வருது? நல்ல கவனிங்க. It's a reflection of the burial of Christ. The burial of Christ reflects that I am also buried with him. நானும் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேன். அவரும் நானும் ஒன்றாய் அடக்கம் பண்ணப்பட்டோம். இப்ப இந்த வாசனை எல்லா இடம் அப்படி வீடு முழுசும் நிரம்புது. யோவான்ல அப்படி எழுதப்பட்டிருக்கு. அந்த நலத தைலம், அந்த பரிமள தைலம் வீடு முழுவதும் நிறைந்து விட்டது. அதுதான் ஒரு வாசனை வீசக்கூடிய ஒரு மென்மையான ஒரு அனுபவம். அப்ப நல்லத தைலத்தை கிறிஸ்துவானவர் எதற்கு ஒப்பனைய சொல்லுகிறார்? அடக்கம் செய்வதற்கு ஒப்பனைய சொல்லுகிறார். அப்ப இயேசு எதற்காக அடக்கம் பண்ணப்பட்டார் என்கிற வெளிப்பாடு இன்றைய சபைக்கு உண்டா? அப்படி இருந்ததென்றால் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினமாவே விட்டுருவாங்க, சுதந்திரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி. ஓட்டு போடாதீங்க. 600 கட்டிட்டீங்களா? 600 700 கட்டாதீங்க. ஏதோ காணிக்க கொடுக்கும், ரைட்ஸ், அவ்வளவுதான். நான் டிசிபி இதெல்லாம் எதுக்கு, எப்படி வரும்? தேவன் இயேசு உனக்காக அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார். நல்லத தைலத்தினுடைய விசேஷித்த தன்மை, இந்த மேன்மையை நீ விளங்கி விட்டாயா? விளங்கி விட்டா என் பதவி ஆசை எல்லாம் போயிட்டு அடக்கம் பண்ணாயிச்சே. என் பொருளாசை, பண ஆசை, இந்த உலகத்துக்குரிய சகல ஆசைகளும் அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டாயிட்டு. நல்லத தைலம் அதைத்தான் குறிக்கி. நல்லத தைலம் வீசிக்கிட்டே இருக்கும். அவர் பந்தியில இருக்கிற வரைக்கும், அவர் பந்தியை விட்டு வெளியே போகல, இன்னும் நம்மோடு தான் இருக்கிறாரு. இன்னும் சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆவியானவர் நீக்கப்படல, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இந்த பந்தியில இருக்கிற வரைக்கும், அவர் இந்த பந்தியில இருக்கிற வரைக்கும் வாசனை வீசிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு விளங்கும் நினைக்கப்போம். கடைசி வரைக்கும் இந்த அடக்கம் பண்ணப்படுதலுடைய, இந்த நலதம் என்று சொல்லப்படுகிற அடக்கம் பண்ணப்படுதலின் வாசனை வீசிக்கொண்டே இருக்கணும். அதுதான் சாத்தானுக்கு ஒரு பெரிய வேட் அப்படின்னு நான் சொல்லுவேன். சாத்தானுக்கு ஒரு பெரிய சேதம் அதுதான். அந்த வாசனை வீச வீச வீச, அந்த வாசனை வெளிப்பட அந்த வாசனை எது தெரியுமா? இவன் உலக ஆசைக்கு செத்து விட்டான், உலக புகழுக்கு முற்றிலும் குருடன், சௌகரியமான வாழ்க்கைக்கு முற்றிலும் குருடன், உலக ஆசையில எல்லாவற்றையும் கலைந்து விட்டான். அதனால் தான் வேதத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அதுதான் அந்த நலதம் என்கிற வாசனை. கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு விட்டீர்களா? யாரெல்லாம் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுவதற்கு, என்னுடைய மாம்ச சாயல், அந்த ஆதாமினுடைய சாயல், பழைய மனுஷனுடைய செய்கைகளை கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கணும். நான் உண்மையாகவே நலத தைலத்துக்குள்ளே வந்து விடுகிறேன், நலத தைலத்தின் அனுபவத்துக்குள்ளே வந்து விடுகிறேன். நான் புதுசா ஒரு நூதன உபதேசத்தை சொல்லல,
பரிசுத்த வேதம் சொல்லுகிறதையே உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். ராஜா தமது பந்தியில இருக்கும் தனையும், அவர் இருக்கிற வரைக்கும், அவர் என்னோடு கூட வாழ்ற வரைக்கும், என்னோடு இருக்கிற வரைக்கும் அந்த வாசனை வீசும். அதை விளங்கிக் கொள்ளுங்க. அவர் என் கூட இருக்கிறவர் எப்ப வரைக்கும் இருப்பார் சொல்லுங்க? அவர் என் கூட எப்ப இருப்பார்? அவரோட பந்தினா என்ன அர்த்தம்? ஒருவன் நான் இதோ வாசற்படியில நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் நினைச்சுவேன், நான் உள்ளே பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட. எங்க போஜனம் பண்ணுவாங்க? டைன் வித் மீ அப்படின்னு சொல்றாரு. ஐ வித் ஹிம். அப்ப நான் அவரோடு போஜனம் பண்ணோம்னா எங்க, எதை குறிக்கிறது? பந்தி. அவரோடு கூட உறவாடுற அனுபவம். நம்ம சாகுற வரைக்கும் அந்த அனுபவத்தை தந்திருக்கிறார். இந்த பந்தி ஏதோ ஒரு துர்வாடையை வீசக்கூடியதா இருக்குல்ல, அப்படி இருக்கக்கூடாது. இது எப்படிப்பட்ட வாசனை வீச வேண்டும் என்றால் நலதம் என்கிற தைலத்தை வீசிக்கொண்டே இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க சத்தமா. ஆமீன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல விளங்கிக்கங்க. எதுக்காக இந்த நலதம் என்கிற தைலத்தை குறித்து இங்கு வேதம் சொல்லுகிறது என்றால், இயேசுவானவர் யார் என்று நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். இந்த இயேசுவானவர் யார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய நாமத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவருடைய நாமத்தை பற்றி கொண்டிருக்கிற அவருடைய சபை எவ்விதமாய் இந்த பூமியில வாழ வேண்டும் என்பதையும் நான் சுருக்கமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். அதே உன்னத பாட்டின் புஸ்தகம் வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை ஒருவர் எடுத்தவர்கள் வாசிக்க கேட்கலாம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது, உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது. ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். நான் சொல்றேன், நீங்க எப்படி நினைத்தாலும் பரவாயில்ல, முகஸ்துதிக்காக இல்லை. நான் அவருடைய நாமத்தை குறித்து ஒரு ஊந்துதல் வந்துகிட்டே இருக்கு. நாங்கள் வந்து தூத்துக்குள்ளேருந்து வர்றதுலேருந்து நினைக்கிறேன், சாத்தாங்குளத்தில் ஒரு ப்ரோக்ராம், அதை முடிச்சுட்டு அப்படி இங்கே வர்றேன், உள்ளே வந்துக்கிட்டே இருக்கு அந்த நாமம். அவருடைய நாமம் சொல்லி உண்மையிலே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு உள்ள அப்படி பூரிச்சுட்டு ஆராதனையில் அவருடைய நாமத்தை குறித்து மென்மைப்படுத்தி 10 தடவைக்கு மேலே நாமம் வந்துச்சு. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. சங்கீதத்தில் கூட அந்த அளவுக்கு இந்த நாமத்தை குறித்து அதிகமாக போடலை, ஆனா அண்ணன் வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கு. உமது நாமம் உயர்ந்தது, உம்முடைய நாமத்தினால ரட்சிப்பீர், உமது நாமம் தான் எங்களுக்கு அடைக்கலம் சொல்லி நானும் பார்த்தேன். எண்ணிட்டுலாம் இல்ல, ஆனா ஏறக்குறைய 10 தடவைக்கு மேல 20 தடவை நெருக்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நாமம் வந்துகிட்டே இருக்கு. அப்பதான் நான் அதை விளங்கி கொண்டேன். இதை கர்த்தர் பேசுறதுக்கு எனக்கு உதவி செய்கிறார், என்னை தூண்டுகிறார், எனக்கு ஒரு ஊர்ஜித பாடு கிடைக்கிறது அப்படிங்கிறத நான் விளங்கிக்கிட்டேன், நான் ஊர்ஜிதப்படுத்துகிறாருங்கிறத நான் விளங்கி கொண்டேன். அவருடைய நாமத்தை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. Your name is an ointment poured forth அப்படினு சொல்லி ஆங்கிலத்தில் இருக்கும். Your name is ointment poured forth அப்படினு இருக்கும். poured அப்படினு சொன்னா poured ed சேர்த்திருப்பாங்க. poured அப்படினு சொல்லும்போது ஊற்றப்பட்ட பரிமள தைலம். நல்ல விளங்கி கொள்ளுங்க. அவருடைய நாமத்தை நம்ம சரியா விளங்கி கொள்ளலாம். அதனால தான் இன்னைக்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழலங்க. அவருடைய நாமம் எப்படிப்பட்டது என்பதை கவனிங்க. அது பரிமள தைலம் நான் சொல்ல மாட்டேன். அது பரிமள தைலமா கிடையாது, ஊற்றுண்ட பரிமள தைலம் நான் சொல்லுவேன். உங்களுக்காக எனக்காக அவர் தமது ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி என்று ஏசாயா 53:12 சொல்லுகிறது. கடைசி வசனமாகிய 12ஆம் வசனம் சொல்லுகிறது, he poured out his soul unto death. He poured out his soul unto death. அவருடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றுறாரு. அதனாலதான் வேதம் சொல்லுது, அப்படி ஊற்றும் போதுதான் விடுதலை. அந்த அவருடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருக்காக ஒரு வேண்டுதல் செய்கிறார், விண்ணப்பம் பண்றாரு. ஒரு பெரிய கொள்ளை பொருளா ஒரு பெரும் கூட்டம் அவருக்குன்னு சொந்தமா மாறுது பாருங்க. இது நடந்தாதான் நடக்கும். அப்ப எங்கதான் விஷயம் இருக்கு அப்படின்னா, அவருடைய நாமம் சாதாரணது இல்லை, ஊற்றுண்ட பரிமள தைலமா இருக்கிறது. நம்ம தான் சொல் வழக்கில் பழகிட்டோம். ஏதாவது ஒரு தண்ணியை ஊத்திட்டோம் அப்படின்னா ஊத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊத்திங்கிறது நம்ம பயன்படுத்துறது, ஆனா அது சரியான வார்த்தை கிடையாது. ஊத்திங்கிற வார்த்தைலாம் கிடையாது, நம்ம சொல் வழக்கில் அப்படி வந்துடுச்சு. ஆனா உண்மையான பதம் ஊற்றினான், தண்ணீர் ஊற்றினான் அல்லது பாய்ச்சினான் தான் சொல்லுவாங்க. அப்ப ஊற்றி அப்படின்னா போர் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பில் பண்றது, அப்படி கொட்டுறது, அப்படி சிந்துறது. எந்த ஒரு பரிமள தைலமும் பாட்டில் இருக்கிற வரைக்கும் வாசனை வெளிப்படுத்தாது. இப்போ சென்ட் போட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தன்ட்ட சென்ட் போட்டு வாப்பா அப்படின்னு சொன்னால் அவன் வந்து எதுவுமே கேட்காம பாக்கெட்டில் போட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரு வாசனையும் வீசாது. எதில் போட்டு வரணும், பையில் போட்டு வரவா இல்லை பாக்கெட்டில் போட்டு வரவான்னு கேட்பான். நீ எதுலையாவது போட்டு வா, நீ எதுலனாலும் போட்டு வாப்பா, வாசனை வீசவே வீசாது. அந்த சீல் உடைக்கப்பட்டு அல்லது அந்த பாட்டில் உடைக்கப்பட்டு
அதுல இருந்து வெளிப்படுது பாருங்க. அது கொட்டப்பட்டாதான், சிந்தப்பட்டாதான் அதனுடைய வாசனை வெளிப்படும். சென்ட் பாட்டில் வாங்க போனாலே கடையில துணி வாங்குற மாதிரி தடவிலாம் வாங்க முடியாது. ஒரு பாத்திரத்தை தட்டி பார்த்துலாம் வாங்க முடியாது. அங்க காய்கறியை சுத்தி பார்த்துலாம் வாங்க முடியாது. சென்ட் பாட்டில் வாங்க போனா உங்களுக்கே சொல்லுவாங்க, இந்த கொஞ்சம் சட்டையை கொஞ்சம் லேசா இது பண்ணுங்க, ஓரத்தில் லேசா அடிச்சு விடுவாங்க, கொஞ்சம் கை லேசா காமிங்க அப்படின்னு லேசா அடிச்சு விடுவாங்க. அப்படி அந்த சீல் உடைக்கப்படும் போதுதான் அதுல இருந்து அந்த வாசனை வெளிப்படுகிறது. பரிமள தைலம் ஊற்றப்படணுங்க. அப்ப கிறிஸ்துவின் நாமம் என்ன? இங்கு சொல்லப்பட்டிருக்கிற எழுத்தின்படியான ராஜாவை தியானிப்பதற்காக அல்ல. நான் தான் முதலே சொல்லிட்டேன், அதை விளக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அப்போ உமது நாமம் ஊட்டுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது. அதனாலதான் கன்னியர்கள் அவரை நேசிக்கிறாங்க. அழக வேதம் சொல்லுது, அந்த வாசனை வெளிப்படும். அப்ப அந்த ஸ்திரீ நல்லது என்கிற தைலத்தை கொண்டு வந்து அவர் மேல கொண்டு அப்படி பாட்டில் கொண்டு வைக்கல, ஒரு வாசனையும் வீடு முழுசு நிறைஞ்சிருக்காது. அப்ப என்ன செஞ்சா, அந்த கல்லை உடைத்தான் இருக்கு, ரிமூவ் பண்ணணும், நொறுக்கப்படுவதற்கு இடம் கொடுக்கணும். கிறிஸ்துவானவர் தமது ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார் சொல்லி ஏசாயா 53:12 வாசிக்கிறோமே. அதுக்கு முன்னால வாசி பாருங்க 10வது வசனத்துல, அவரை நொறுக்க சித்தமானாராம். ஒரு வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 53:10வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தின, போதும், அவரை பாடுகளுக்கு உட்படுத்துகிறார். அப்படிதான் வேதம் சொல்லுது. அவர் நொறுக்கப்படுகிறார். அதுக்கு முன்பாக அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அவர் நொறுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு அவர் ஒடுக்கப்பட்டு இருந்தார் வேதம் சொல்லுது. அவர் நொறுக்கப்பட அந்த பாத்திரத்திலிருந்து என்ன செய்யுதுன்னா ஆட்டோமேட்டிக் என்ன செய்யுதுன்னா சிந்த ஆரம்பிச்சிடும். அதனாலதான் அவரை பத்தி போட்டிருக்கு, உமது நாமம் பரிமள தைலமாய் இருக்குன்னு போடல, உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதனால இந்த நீங்க விளங்கி கொள்ளணும். அப்ப அந்த நல்லத தைலம் அந்த வாசனை வீசுகிறதும் அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறதும் இது எல்லாமே கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தது, அவர் நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டதை இது வெளிப்படுத்தி காண்பிக்கிறதாக நீங்களும் நானும் பார்க்க வேண்டும். அதனால்தான் இயேசுவானவர் இப்படிப்பட்ட ஊற்றப்பட்ட பரிமள தைலம் தான் வாசனை வீசும். நல்ல விளங்கிக்கங்க, ஊற்றப்படாத பரிமள தைலம் வாசனை வீசாது. சிலெல்லாம் சும்மா அப்படியே வந்துட்டு அப்படியே போவாங்க, நொறுக்கப்படுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. கிறிஸ்துவ போல சிலுவை எடுத்துக்கொள்ள இடம் கொடுக்க மாட்டாங்க. இப்ப கிறிஸ்து தம்மை ஒப்பு கொடுத்தாரா இல்லையா? தமது சரீரத்தை சிலுவைக்குன்னு ஒப்பு கொடுத்தா. கிறிஸ்து தமது சரீரத்தை மரணத்துக்குன்னு ஒப்பு கொடுக்கிறாரு. அவர் ஒப்பு கொடுக்கலன்னு அவரை யாராவது தொட முடியுமா சொல்லுங்க பாப்போம்? தொடவே முடியாது. ஒரு அடி அடிச்சான்னா அவன் எங்கேயோ போய் விழுந்து கிடப்பான், தூள் துளாகட ஆயிருவான். அப்ப என்ன செஞ்சார்னா தமது முகத்தை உமிழ்நீருக்கு ஒப்பு கொடுக்கிறாரு, தமது முகத்தை அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கிறார், தம்மை முழுவதும் தம்முடைய சிரசை முள்முடிக்கு ஒப்பு கொடுத்தா. இப்படி எல்லாவற்றிலும் தம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறாரு. இது ஒப்பு கொடுத்தது ஊட்டப்படும் போது வாசனை வீசிடுது. வேதத்தை தெளிவாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். எபேசியர் 5வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. எபேசியர் 5 முதல் 2 வாசிக்கும் போது கிறிஸ்துவானவர் தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான ஒரு பலியாய் அவர் எப்படி ஒப்பு கொடுத்தார் பாருங்க. வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 5 முதல் 2 வசனங்களை மைக்ல வாசிக்க கேட்போம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான பிரியமான பாருங்க சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அப்ப எப்பந்தான் இந்த அன்புலாம் வெளிப்படுது அப்படின்னா அவர் தம்மை நொறுக்க ஒப்பு கொடுத்தார். இப்ப சுகந்த வாசனையான காணிக்கைய பலியா தேவனுக்கு ஒப்பு கொடுக்காரு பாருங்க. வேதத்தை நல்லா கவனிச்சுக்கங்க, இது சாதாரணமா நடக்கிற காரியம் கிடையாது. இப்போ சுகந்த வாசனையான பலி அப்படி சொல்லும் போது வேதம் தெளிவா சொல்லுது, பலியா ஒப்பு கொடுத்து தான் நம்மில் அன்பு கூர்ந்தாராம். அதனாலதான் எபிரேயர் 9:14 வாசிக்கும் போது வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சி செத்த கிரியைகள நீங்கி சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் எப்படி ஒப்பு கொடுத்தார்? அந்த இரத்தத்தை அப்படி ஒப்பு கொடுக்கிறார். அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவின் இரத்தம் தம்மை பழுதற்ற பலியா தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயாவில் அப்படிதான் வாசிக்கிறோம், அவர் தமது ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றுறாராம்.
ஆங்கிலத்தை தெளிவா இருக்கு. he poured out his soul unto death அப்படின்னு இருக்கு. ஆத்துமாவை மரணத்தில் அப்படியே ஊத்துறாரு. இப்போ உங்களுக்கு விளங்கணும் நினைக்க, அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமா இருக்கிறது. அவர் அப்படியே ஊற்றுறாரு. என்ன வெளிப்பட்டுட்டு பாருங்க, தேவனுக்கு சுகந்த வாசனை வெளிப்பட்டது. அப்ப உங்களுக்கும் எனக்கும் தேவன் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? எந்த இடத்துல மாம்சம் அடிக்கப்பட ஒப்பு கொடுக்கப்படுகிறதோ, எந்த இடத்துல இந்த முரட்டாட்டம், கோபம், எரிச்சல் என்கிற மாம்சத்தின் கிரியைகள் அடக்கப்படுவதற்கு அல்லது அடக்கம் பண்ணப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறதோ, அதுதான் தேவனுக்கு உகந்த சுகந்த வாசனையாய் வெளிப்படும். அதுதான் நலத தைலத்தினுடைய ஒரே அடையாளம். இதை சபை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதற்கு ஒப்பனையாக தான் கர்த்தர் நோவாவுடைய பலியை குறித்து பேசும்போது ஆதியாகமத்தின் புத்தகம் 8வது அதிகாரம் 20 மற்றும் 21 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 8:20-21 வாசிக்கும் போது, அவன் பலிபீடம் கட்டி, கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடம் கட்டி, பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவன் பலியிட்டானா, சுகந்த வாசனை வெளிப்பட்டுட்டு. வாசிக்க கேட்போம். 20வது வசனத்தையும் 21ஆம் வசனத்தின் முதல் பகுதியை மட்டும் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 8:20ஆம் வசனமும் 21ஆம் வசனத்தின் முதல் பகுதியும் வாசிக்க கேட்போம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி, நல்ல கவனிங்க, பலிபீடம் கட்டி, வாசிக்கலாம், சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். பாருங்க, பலிபீடத்தின் மேல தகன பலிகளாக பலியிட்டான். சுகந்த வாசனை கர்த்தர் முகர்ந்தார். போதும். அடுத்தது எழுதிருக்கு, சுகந்த வாசனை கர்த்தர் என்ன செஞ்சாராம். அப்ப அங்க ஏதாவது சென்டென்ஸ் அடிச்சிருந்த எதுவும் கிடையாது. மாம்சம் தகனிக்கப்பட்டுனா அங்க என்ன வெளிப்பட்டுரும். இப்ப நலத தைலத்தினுடைய விசேஷம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மாம்சம் அங்க தகனிக்கப்படுது அப்படின்னா, மாம்சம் அங்க அடிக்கப்படுது, கிறிஸ்துவனுடைய மாம்சம் அங்க அடிக்கப்படுது அப்படின்னா அங்க சுகந்த வாசனை வெளிப்பட்டுட்டு. நான் சும்மா சொல்லல, பைபிள் அப்படிதான் இருக்கு. எபேசியருக்கு அப்போஸ்தலன் பவுலுக்கு ஆவியான கொடுத்த வெளிப்பாடு அதுதான். சபைக்கு எழுதுறாரு பாருங்க, ஆவியான கொடுத்த வெளிப்பாடு அப்படியே எழுதுறாரு. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எவ்வளவு தெளிவா இருக்கு பாத்தீங்களா? அந்த ஒப்பு கொடுத்தாதான் அன்பு வரும். சும்மா அன்பு ஆண்டவர் அப்படி வெளிப்படுத்தல. ஏன்னா நம்ம நிறைய நேரங்களில் யோவான் 3:16 வாசிப்போம். ஆனால் 1 யோவான் 3:16 வாசி பாருங்க. வேதம் தெளிவா சொல்லுது, அவர் தமது ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். அன்பே அப்பதான் அறியப்படுது. எப்போ? அவர் தமது ஜீவனை நமக்காக கொடுத்தனால. அப்பனா அது எல்லாம் அடங்குது பாருங்க. அவர் தமது ஆத்துமா மரணத்தில் ஊற்றுறாரு, நொறுக்கப்பட இடம் கொடுத்தாரு. சும்மாலாம் அவர் அடிக்கப்படலை. இன்னைக்கு சிலுவையை பற்றி உபதேசம் ஜனங்களுக்கு தேவையில்லை, அப்படி ஆயிருது. சபையாருக்கு தேவை கிடையாது. சிலுவை பற்றி உபதேசம் சபையில வருதா? அப்ப அது என்ன சபை? அது இல்லைன்னா அது சபையே கிடையாது. அது ஒரு சினிமா கொட்டாய் தான் சொல்லணும். பிற என்ன சொல்றது? ஏசு உங்களுக்கு ஏசி தருவார், கார் தருவார், இதுவா சிலுவை பற்றி உபதேசம்? உலகத்தாருக்கு எவ்வளோ ஏசி கிடைக்கி, எவ்வளோ கார் கிடைக்கி. அவன் இயேசு விசுவாசிக்கணுமா? சொல்லுங்க. இயேசுடைய ரத்தத்தை நம்பணுமா? அவருடைய நாமத்து மேல் நம்ம விசுவாசம் வச்சு அவனுக்கு கார் கிடைக்கி எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க. இல்லையா, இயேசு விசுவாசம் அவனுக்கு 80 வருஷம் 100 வருஷம் வாழ்ந்துடலாம். அவனும் 120 வருஷம் வரைக்கும் வாழ்றவங்களும் அவங்க லிஸ்ட்லயும் இருக்காங்க. எது தர போறாரு? நித்திய ஜீவன், பரிசுத்த வாழ்க்கை. இதுல அவங்கள போட்டி போட சொல்லுங்க பார்ப்போம். 10,000 கார் வச்சிருக்கான், 1000 கார் வச்சிருக்கான்னு சொல்லுவாங்க, போட்டி போட சொல்லுங்க. பரிசுத்த வாழ்க்கையை தருவாரான்னு பார்ப்போம். சேலஞ்ச் பண்ணுவோம், தைரியமா சேலஞ்ச் பண்ணுவோம். ரட்சிப்பு கிடைக்கான்னு பார்ப்போம், பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைக்கான்னு பார்ப்போம், பரிசுத்த வாழ்க்கை கிடைக்கான்னு பார்ப்போம். நான் மரித்தால், இன்றைக்கு மரித்தாலும் அவரோடு கூட இருப்பேன், இயேசுவோடு கூட இருப்பேங்கிற நிச்சயம் அவனுக்கு இருக்குதான்னு கேட்போம். அப்ப எது தேவை? மாம்சம் அடிக்கப்பட. அப்ப நோவா இது சிலவற்றை தெரிந்துட்டு, நான் நினைக்கிறேன் பறவை அப்படி கற்பனை பண்ணி பார்க்கேன். பறவை டக்குன்னு கழுத்தை தூக்கி இருக்கும், கொடுக்க மாட்டேன், கண் அப்படிங்கிட்டு அவுட்டி இருக்கும், நாடகம் பார்க்காம இருக்க மாட்டேன், நான் பார்த்து தான் ஆகணும். இங்க வேற ஆராதனை 7:30 மணி வரைக்கும் அங்க வச்சிருக்காங்க. அதுக்கு முடிஞ்சு அங்க போனா 7 to 7:30 நாடகம் கட் ஆயிருது. ஆராதனை போவையா வேண்டாமா? இங்க வேற, அதுல வேற இங்க தாவீதின் கூடாரத்துக்கு அடுத்து இங்க வரணுமா? இனிமே அடுத்து 9 வரைக்கும் மேலதான் நாடகம் பார்க்கணும். அப்போ இதை பார்க்க முடியாது, விலக பார்க்கு, ஒப்பு கொடு. நான் நினைக்கிறேன் அப்படி இந்த பறவைகள் அப்படி எலும்பி இருக்கும். எலும்புமாங்க, எலும்பாதாங்க, கண்டிப்பா எலும்பி இருக்கும். அவன் புட்டிச்சு, நல்லா புட்டிச்சு கழுத்தை வச்சு ஒரு அடி அடிச்சிருப்பான். சும்மா அந்த கோழி ஆடெல்லாம் வெட்டுறதை பார்த்துருக்கீங்களா? உயிரோட வெட்டுவாங்களா? முதல்ல அதை க்ளோஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா துள்ளிரும். இப்போ இவன் கையில் அடி விழுந்துரும்,
துள்ளிட்டு அடிச்சிடும், அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப பலிபீடத்துல கடத்தப்படணும்னா ஈசாக்கு அதுக்கு ஒப்பு கொடுக்கணும், ஈசாக்கு அதுக்கு சம்மதம் தெரிவிக்கணும். கட்டுறீங்களா? கட்டுங்கய்யா. மயக்க மருந்து போட்டா கட்டினாரு அவரு இல்ல, கட்டப்படுறதுக்கு ஒப்பு கொடுக்கிறாரு, அதுக்கு ஒரு வெட்டப்படுறதுக்கு ஒப்பு கொடுக்குது. அது வெட்டின உடனே என்னதான் வெளிப்படுது? ரத்தம் வெளிப்பட்டுச்சு, மாம்சம் க்ளோஸ்ட், மாம்சம் தகனமா முடிஞ்சிட்டு, கம்ப்ளீட்டா எராடிகேட்டட். அங்க மாம்சம்னு ஏதாவது எலும்ப வாய்ப்பு இருக்கா? பறவை ஏதாவது யாரையும் கொத்த போகுமா? இப்போ மிருகம் யாரையா முட்டை போகுமா? நான் உன்னெல்லாம் என்ன செய்றேன்னு பாரு அப்படிலாம் சொல்லுமா? நீ என்னையா இது பண்ற, உன்னை முட்டனா இல்லை, அங்க எல்லாம் க்ளோஸ்ட். இவன் என்ன வெளிப்பட்டுட்டு இந்த தைலத்துக்காக தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாருங்க. சாதாரணது கிடையாது. இந்த நலதம் என்கிற தைலம் வாசனை வீசும். எப்போ வரைக்கும் தெரியுமா? ஏதோ ஒரு நிறைய பாருங்க, ஒரு வாரம் 2 வாரம் தான் இருக்காங்க. ராஜா பந்தியில இருக்கிற வரைக்கும், ஆமீன் சொல்லுங்க, அவர் இருக்கிற வரைக்கும் இந்த வாசனை வீசிக்கிட்டே இருக்கணும். அந்த நலதம் நலதம் அப்படின்னு நினைச்சாலே உடனே ஞாபகம் வச்சுக்கோங்க. நானும் யோசிச்சு பார்த்தேன், கற்பனையில் யோசிச்சு பார்த்தேன். சென்ட் எப்போ தான் நமக்கு ஞாபகம் வரும்னா அந்த அடக்காரதுலாம் ஞாபகம் வருது. பாடியடி பாடியில் துர்நாச்சு அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி சென்ட் அடிச்சு விட்டுருவாங்க. பார்த்துருக்கீங்களா? சென்ட் அடிச்சு விடுவாங்க, வாசனை வீசட்டும். ஏன்னா அப்பதான் நமக்கு தெரியணும். அப்படியாவது உணர்ந்து கொள்ளுங்க, ஒரு அடையாளமா பாருங்க. அந்த வாசனை வீசுது. எப்போ அந்த அடக்க ஆராதனை, என்ன பழைய மனுஷன் அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று. வேதம் தெளிவா சொல்றது, வாசிக்க கேட்டமே. ரோமர் 6:4 தெளிவா இருக்கு. கிறிஸ்துவுடனே கூட எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு, பழைய வாழ்க்கை தொலைஞ்சிட்டு அங்க அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று. நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு ஞானஸ்நானத்தில் அவரோடு கூட கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் சொல்லி ரோமர் 6:4 சொல்லுது. இதுதான் நலத தைலத்தை வெளிப்படுத்துகிற வாசனை. இதான் நலத தைலத்தினுடைய வாசனை. இங்க வேதம் தெளிவா சொல்லுது பாருங்க. அவன் பலி இட்டான், அவ்வளவுதான். அங்க வேற ஏதோ தூப வர்க்கத்தெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கல, ஒண்ணும் கிடையாது. அவன் பலி செலுத்தின உடனே அங்க என்னதாங்க வெளிப்பட்டுச்சு? என்ன வாசனை வெளிப்பட்டுச்சு? சுகந்த வாசனை வெளிப்பட்டுட்டு there appeared a sweet smelling aroma. அங்க அப்படி வெளிப்படுது சுகந்த வாசனை. கர்த்தர் முகந்த உடனே அவர் சும்மா அவரால் இருக்க முடியல, தெரியுமா உங்களுக்கு? அடுத்து தொடர்ந்து என்ன வாசிக்கிறோம்? அப்பொழுது கர்த்தர், நான் இனிமே சங்காரத்தை கொண்டு வரலப்பா, உனக்கு அழிவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. வாக்குத்தத்தத்தை பாருங்க, நீ ஈஸியா வாக்குத்தத்தை அடிச்சு விட்டுதாங்க. ஆனா இங்க போட்டிருக்கு அப்பொழுது கர்த்தர். எப்பொழுது? எல்லாரும் கை தட்டி இதோ பெற்றுக்கங்க, ரிசீவ் சொல்லும் போதா? இல்ல, நான் இப்போ பைபிள் படி தானே போறது. அன்ஸ்கிரிப்சுரலான காரியங்களை இங்க கொண்டு வராதீங்க. அங்க கேட்டேன், யூடியூப்ல கேட்டேன், ஒரு தடவை பார்த்தீங்களா உருப்படலையா தூக்கி தள்ளிருங்க. ரட்சிப்புக்கு எதுவா இருக்குதா, மனம் திரும்புதலுக்கு எதுவா இருக்குதா, என் பரிசுத்த வாழ்க்கைக்கு எதுவா இருக்குதா, நித்திய ஜீவனுக்கு எதுவா இருக்குதா, போயிட்டே இருங்க ரூட்ல. அது யார் சொன்னாலும் கேட்கலாம், வேதத்தின் அடிப்படையில். சும்மா ஏதாவது உளர்த்திக்கிட்டு அதெல்லாம் இல்லை. இங்க ஆசீர்வாதம் எப்போ கொடுக்காருன்னா அப்பொழுது கர்த்தர் இனி என்ன சொல்றாரு? ஆரம்பத்தில் நீ எவ்வளவு அலசடிப்பட்டு இருந்த, ஆரம்பத்தில் எவ்வளவு கஷ்டம் இருந்துச்சு, அதான் சொல்றாரு. இனி நம் மனுஷ நிமித்தம் பூமியை சவிப்பதில்லைன்னு சொல்லிட்டாரு. அப்ப அந்த சாபத்தை எடுத்து போடுறாரு பாருங்க. அப்ப ஆரம்பத்தில் அந்த சாபம் குடிகொண்டுகிட்டே இருக்கு. இப்போ நோவா வச்சு எல்லாம் கதையை முடிச்சுட்டாரு, அடக்கம் பண்ணியாச்சு. தெரியுமா உங்களுக்கு? அந்த ஜலப்பிரளயம் எதுக்கு அடையாளமா இருக்கு? அடக்கம் பண்ணப்படுதல குறிக்கு. நான் ஆரம்பத்தில் உங்களோட பேசியிருக்கிறேன். 1 பேதுரு 3வது அதிகாரம் 21-22 வாசு பாருங்க. மன்னிக்கும் 20-21 வாசு பாருங்க. 1 பேதுரு 3வது அதிகாரம் 20 மற்றும் 21 வாசிச்சீங்கன்னா, அந்த சிலராகி 8 பேர் மாத்திரம் ஜலத்தினால் காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான, சொல்லுங்க, அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது. எதுக்கு ஒப்பனையானது? அவங்க பழைய உலகத்தை மூடிட்டு மேலே எழும்பியாச்சு, புது உலகத்துக்கு நேரம் போறாங்க. பழைய வாழ்க்கை, பழைய கலாச்சாரம், பழைய கல்வி எல்லாம் முடிஞ்சிட்டு, பழையது எல்லாம் ஒளிஞ்சிட்டு. நோவா குடும்பமும் எட்டி பார்த்தாங்களாம் தெரியாது. எட்டி பார்த்தா கூட அங்க பழசுன்னு சொல்றதுக்கு அங்க எதுவுமே இல்லை, எல்லாம் மூழ்கடிக்கப்பட்டுட்டு. உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். அதுதான் கர்த்தர் சொல்றாரு, அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது கிறிஸ்து இயேசுவினால. அதனால என்ன செய்யுது? நம்மளை ரட்சிக்கிறது. அப்படி உயிர்த்தெழுதலினாலே நம்ம ரட்சிக்கிறதுன்னு வேதம் சொல்லுது, தெளிவா சொல்லுது. பார்த்தீங்களா? அப்ப அவங்க எப்படி அடக்கம் பண்ணப்பட்டு அந்த பழைய உலகத்துல அடக்கம் செய்து பழைய வாழ்க்கைக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைத்துட்டு வேறொரு உலகத்தை நோக்கி போறாங்களோ, அதே போல ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். ஏன் புது சிருஷ்டியா இருக்கிறான்? அதுக்கும் பதில் அடுத்து வருது. பழையவைகள்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் என்ன செஞ்சுட்டு, ஆமா, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அதனாலதான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு, அவன் தகன பலியிடும் போது மாம்சம் அடிக்கப்படுற இடம் தான்.
அதனாலதான் கிறிஸ்துவ குறித்தும் சொல்லப்பட்டிருக்கு, அவர் தமது மாம்சத்தை அடிக்க ஒப்பு கொடுத்து தமது மாம்சத்தில் அந்த மரணத்தை ருசி பார்த்த உடனேயே அவர் எப்படிப்பட்ட காணிக்கையா பலியா அவருக்கு முன்னால் இருக்கிற தேவனுக்கு முன்னால் இருக்கிறாருன்னா வேதம் தெளிவா சொல்லுது, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு எப்படி ஒப்பு கொடுத்தாரோ சுகந்த வாசனையான காணிக்கையா பலியா ஒப்பு கொடுத்தா. இதுதான் இந்த சத்தியத்தில் நம்ம கற்றுக்கொள்ற ஒரு மேன்மையான பாடம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியா ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசித்து முடிக்க போகிறோம். நேரம் சுருக்கமாக இருக்கனால நம்ம ஜெபிக்கணும், அர்ப்பணிக்கணும். அதனால ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், எப்படி நான் சுகந்த வாசனை வெளிப்படுறது, மாம்சம் தகனிக்கப்படணும்னு சொல்றீங்களே, இதை நான் எப்படி செய்யறது அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான வசனம் இருக்கு. கர்த்தர் சமீபத்தில் என்கிட்ட இடைப்பட்டார், ரொம்ப தெளிவா தீர்க்கமா இடைப்பட்ட ஒரு வசனத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 20வது அதிகாரம் 41வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 20வது அதிகாரம் 41வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். நான் உங்களை ஜனங்களிலிருந்து புறப்பட பண்ணி நீங்கள் சிதறுண்டு இருக்கிற தேசங்களிலிருந்து உங்களை சேர்த்துக் கொள்ளும்போது, நல்ல கவனிங்க, சேர்த்துக் கொள்ளும் போது சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமாயிருப்பேன். அப்பொழுது புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக, அப்பொழுதுதான் சுகந்த வாசனை நிமித்தம் அவருக்கு பிரியம் வந்துகிட்டே இருக்கு, நல்லத தைலம் அவரை பிரியப்படுத்திக்கிட்டே இருக்கு. அப்பொழுது புறஜாதிகள் இருக்காங்க அவருக்கு சுத்தி, அவ்வளவுடைய கண்களுக்கு முன்பாக வாசிக்கலாம், உங்களால் பரிசுத்தம் பண்ணப்படுவேன். அதான் மகிமை, அவர் மகிமைப்படுவார், பரிசுத்தம் பண்ணப்படுவேன் சொல்லி கர்த்தர் சொல்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்க ரெண்டு காரியத்தை கர்த்தர் செய்கிறார். ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, I will accept you as a sweet smelling aroma when I bring you out of the peoples அப்படின்னு இருக்கும், கிட்டத்தட்ட அப்படி இருக்கும். Out of the peoples அப்படின்னா that are a heathen, who are heathen, அவங்க தேவனை அறியாதவர்கள். அப்ப தேவனை அறியாத, அதான் நீங்க சொல்றாரு, எப்படி சொல்றாரு பாருங்க, உங்களை ஜனங்களிலிருந்து புறப்பட பண்ணும். ரெண்டு காரியம் நடக்கணுங்க. அப்ப மாம்சத்தை தகன பலி இருந்தா என்ன சொல்றீங்க, அப்ப எழுத்தின்படி அப்ப கை காலை வெட்டிரவா? கிடையாது. இங்க தெளிவா சொல்லுது, சுகந்த வாசனை எப்பதான் வெளிப்படும் பாருங்க, அழகா இருக்கு. எப்பந்தான் நான் உங்களை அழகா ஆங்கிலத்தில் எப்படின்னா, I will accept you as a sweet smelling aroma, when I bring, நான் உங்களை எப்போ வெளியே கொண்டு வரணும், when I bring you out, உங்களை எப்போ அந்த ஜனங்களிலிருந்து வெளியே கொண்டு வரணும். நான் திருப்பி சொல்றேன் நினைச்சிடாதீங்க, ஜாதி பார்க்குற, வரதட்சணை வாங்குற அந்த ஜனங்களுக்குள்ள இருந்து உங்களை வெளியே கொண்டு வரணும், புறப்பட பண்ணுறணும். உடனே இது எழுத்தின்படியா புறப்பட பண்ணு நினைச்சிடாதீங்க. எழுத்தின்படியான நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இங்கேருந்து சாத்தங்குளம் போனாலும் சரி, அங்கேயும் சுற்றி புறஜாதிகள் இருக்காங்க, துன்மார்க்கமான ஜனங்கள் இருக்காங்க. ஐயா இங்கே இருந்தால் ரொம்ப குடிகாரங்களாக இருக்காங்க, கெட்டவத்தை பேசுகிற நிறைய ஜனங்கள் இருக்காங்க. இங்கே திருச்செந்தூர் போயிடுவோமா, அங்கேயும் இருக்காங்க. அமெரிக்கா போகிறீங்களா, லண்டன், அங்கேயும் இருக்காங்க, எக்கச்சக்கமாக இருக்காங்க. எங்கே தான் போகிறீங்க? இந்த வசனத்துடைய வெளிச்சம் அது கிடையாது. ஒருவேளை பழைய ஏற்பாட்டில் வேணா எசேக்கியேல் மூலமா அங்கே ஒரு சிறைப்பிடிப்பு நடந்துட்டு அந்த எசேக்கியேல் மூலமா தேவன் தமது வார்த்தை சொல்லி உங்களை சிறைப்பிடிப்புலேருந்து வெளியே கொண்டு வருவேன் கர்த்தர் சொல்லியிருக்கலாம். ஆனால் உள்ளான அர்த்தம் என்ன தெரியுமா? இன்னைக்கு உண்மையை நல்லா கவனிச்சுக்கங்க. நீங்கள் நானும் எழுத்தின்படியான பாபிலோனில் சிறைப்பிடிப்பில் இல்லை, பாபிலோன் இப்போ பாக்கெட்டுக்குள்ள இருக்கு, ஆண்ட்ராய்டு மொபைல், அதிலிருந்து வெளியே கொண்டு வர்றாரு. உலகத்தான் அதில் உட்காந்து அப்படியே டச்சுன்னு இருந்து மணிக்கணக்காக நேரத்தை போகிறானே, அந்த ஜனத்தை விட்டு வெளியே கொண்டு வர்றாரு, அந்த சுபாவத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றாரு. எது சுகந்த வாசனம் பாருங்க, அதான் மாம்சம். உலக ஜனங்களோடு உலகத்தாராய் வாழ்வதுதான் மாம்சத்தை கேட்டு வயதுவான ஜீவியம். அதிலிருந்து வெளியே கொண்டு வர, நான் உங்களை ஜனங்களிலிருந்து புறப்பட பண்ணி நீங்க சிதறுண்டு இருக்கிற சகல தேசத்திலிருந்து உங்களை என்ன செய்வேன், எப்படி கோதுமையிலிருந்து பதர்லிருந்து கோதுமையை தனியாக பிரித்து சேர்த்துக்கொள்கிறோமோ, எப்படி குருணை கல் நெல் அப்படிங்கிற கல் நெல் இதுல இருந்து அரிசியை தனியாக நீங்கள் பிரித்து சேர்த்துக்கொள்றீங்களோ, அதே போல் அசுத்தமான சுபாவங்களில் நடப்பிக்கிற அசுத்தமான சுபாவங்கள் உள்ள ஜனங்கள் நடுவிலிருந்து உங்களை சேர்த்து கொள்வார். இட்ஸ் அ லைஃப் ஆஃப் செப்பரேஷன். இட் மீன்ஸ், நல்ல கவனிங்க, இட் மீன்ஸ் அ லைஃப் ஆஃப் செப்பரேஷன். ஒரு வேறுபாடான வாழ்க்கை குறிக்கி. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை தெரியுமா உங்களுக்கு? பிழையாமுக்கு கண்கள் திறக்கப்பட்டு பிழையாமுக்கு தேவன் முதல்ல இடைப்படுற வார்த்தை இப்படிதான் இருந்துச்சு அப்படின்னா, யாக்கோபுடைய வாசஸ்தலம் எவ்வளவு அழகா இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்குல்ல. அது 24வது அதிகாரம், என்னாகமம் 24, என்னாகமம் 23 9வது வசனத்தின் பின்பகுதியை வாசித்து பாருங்கள். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல்
தனியே வாசமாய் இருப்பார்கள். இதான் தேவ ஜனத்தை குறித்து சொல்லப்படுகிற ஒரு ஆழ்ந்த வெளிப்பாடு. அந்த ஜனங்கள் எந்த ஜனங்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள், தேவ ஜனங்கள், தேவனுடைய சபை ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமா இருப்பாங்க. இந்த அடையாளம் உண்டா? கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. அதுதான் இங்க சொல்றாரு. அது எல்லாத்தையும் உங்களை வெளியே கொண்டு வந்து சேர்த்து கொள்ளும் போது சுகந்த வாசனை வெளிப்பட்டுரும். அதனால தான் சொல்றாரு, சுகந்த வாசனை நிமித்தம் உங்கள் மேல நான் பிரியமா இருப்பேன். அப்போ பாருங்க, சுகந்த வாசனை வந்துட்டாலே புறஜாதிகளுடைய கண்களுக்கு மத்தியில் நான் பரிசுத்தம் பண்ணப்படுவேன். அவ்வளவுக்கு மத்தியில் உங்களை சாட்சியா தேவன் நிறுத்துவா. ஆமென் சொல்லுவோமா? இதுதான் தேவன் இந்த பகுதியில் நமக்கு அருமையாய் கற்றுக் கொடுக்கிற ஒரு மேன்மையான பாடம். இன்னைக்கு நம்ம ஜனங்களை விட்டு வெளியே வந்துட்டோமா? நான் எழுத்தின்படியான ஷிஃப்டிங்கை சொல்லவே இல்லை. எழுத்தின்படியான ஷிஃப்டிங்கை குறித்து இப்ப பேசவே இல்லை. நீங்க எங்க போனாலும் துன்மார்க்கர் இருக்கிறாங்க, அதை குறித்து பேசல. அவங்களுடைய சுபாவங்களுக்கு ஏற்ற ஒரு வாசனை தான் வீசிக்கிட்டு இருக்குதா? அவங்களுடைய சுபாவங்களுக்கு ஒத்த சுபாவங்கள் தான் நம்ம இடத்துல காணப்படுகிறதா? அப்ப தேவன் எதை அருவருக்கிறார்னா, அவன் முழுக்க முழுக்க மாம்சத்துக்குரியவன், உலகத்தான் முழுக்க முழுக்க மாம்சத்துக்குரியவன். அப்ப அவனை விட்டு நான் வெளியே வரணும்னா மாம்சத்தை களைந்து போட்டு வா அப்படின்னு சொல்றாரு. மாம்சத்துக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைத்து விட்டு வா அப்படின்னு சொல்லி கர்த்தர் அழைக்கிறா. தேவ சமூகத்தில் ஒரு விசை இருக்கிற இடத்துல எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாமா? ஒரு விசை, ஆண்டவரே, நலதம் என்னும் உத்தம தைலத்தை குறித்து என்னோடு நீ பேசியிருக்கிறீர். ராஜா பந்தியில் இருக்கும் தனையும் வாசனை வீசலன்னா கர்த்தர் பந்தியில இல்லைன்னு அர்த்தம். உனக்கும் அவருக்கும் உறவு இல்லை. சுகந்த வாசனை வெளிப்படுகிறதா? ஒரு பந்தியில் இருக்கிற வரைக்கும் அவர் என்னோடு கூட போஜனம் பண்ணிக்கிட்டே இருக்கார், நானும் அவரோடு போஜனம் பண்றேன். இந்த அனுபவம் எப்போ வரும்? ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா. இல்லைன்னா நடக்கவே நடக்காது. ஏமா கதவை தர, தம்பி கதவை தர, ஐயா கதவை தர அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த அசுத்தம் வேண்டாம், யாருக்கு தெரியாம ரகசியமா அந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறியே, அது வேண்டாம். கதவை தர, உன் இருதய கதவை என் வார்த்தைக்கு தர. நீ திறந்து அந்த பந்தில நான் வருவேன். அதுக்கப்புறம் தான் அந்த மேன்மையான அனுபவம் உனக்கு கிடைக்கும். அப்புறம் தான் அடக்கம் பண்ணப்படுதலோட அனுபவத்தை கற்றுக் கொடுப்பா. ராஜா தமது பந்தியில் இருக்கும் தனையும் என்னுடைய நல்லத தைலம் தன் வாசனையை வீசும். நல்லத தைலத்திற்கு ஒரு வாசனை இருக்கு. அதனாலதான் மனவாட்டி சொல்லுகிறார், என்னுடைய நல்லத தைலம் தன் வாசனையை வீசும். அடக்கம் பண்ணப்படுதலுடைய சாயலை தரித்திருக்கிறோமா? ஒரு விசை ஆராய்ந்து பார்ப்போமா? நன்றி ஆண்டவரே, எங்களோடு இடைப்பட்ட உடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒரு விசை. நன்றி பிதாவே. ஆவியானவரே, யாரெல்லாம் இடைப்பட்டாரோ அப்படி ஒப்பு கொடுங்க. நான் ஜனங்களிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணுவேன். நீங்க புறப்பட வெளியே வந்துருங்க. இந்த உலகத்தார் வேண்டாம், உலகத்தோடைய சுபாவங்கள் வேண்டாம், வெளியே வந்துருங்க. உலகத்தார் போல மாம்சீகமா நீ வாழ்ந்ததெல்லாம் போதும். சண்டை போடணும், கோபப்படணும், பதிலுக்கு பதில் பேசணும், வார்த்தைக்கு வார்த்தை பேசணும். மாம்சத்தை விட்டு வெளியே வாங்க. அவர் தமது மரணத்தை, அவர் தமது ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அன்பை நினைங்க, அந்த அன்பை நினைங்க. அப்படி நாம உன்னத பாட்டினுடைய முதல் துவக்கமே எப்படி இருக்கு பாருங்க. உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது. சொல்றது யாரு? மனவாட்டி. மன்னவாட்டிக்கு எப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு இருந்திருக்கிறது? மன்னவாட்டியாகிய சபையே, கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து உனக்கு ஒரு வெளிப்பாடு உண்டா? இத்தகைய வெளிப்பாடு இருக்கிறதா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களோடு பேசுகிறேன். தேவன் தெளிவு ஆராதனை வேளையில இடைப்பட்டா யாரையும் முகஸ்துதி பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அது எனக்கு தூரமாவதாக. இயேசு அவருடைய நாமம் 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 என்று சொல்லி அழுத்தம் கொடுத்து கொண்டே இருந்தாரு. அது இதற்காகத்தானே, இந்த வார்த்தையை உறுதிப்படுத்துவதற்காகத்தானே. அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். அவர் உனக்காக எனக்காக இரத்தத்தை சிந்தினார். அது ஊற்றுண்ட பரிமள தைலம். அது ஊற்றப்பட்டதனால அந்த வாசனை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வீசிக்கொண்டிருக்கிறது. அது சாதாரண பரிமள தைலம் அல்ல. சாதாரண பாட்டில் அடைக்கப்பட்ட பரிமள தைலங்கள் எவ்வளவோ உண்டு. நான் அதை குறித்து பேசல. அவர் ஒட்டைக்கப்பட்டாரு, நொறுக்கப்பட்டாரு, அவர் இரத்தம் சிந்தப்பட்டது. அதனால தான் வேதம் சொல்லுது, அப்படியே நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது. ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, அன்பு வெளிப்படட்டும்பா. அவரோடு கூட
அந்த பந்தியில் இருக்கிறவருக்கு நல்லது தைலம் வீசட்டும். அவரை விட்டுறாதீங்க. உலகத்தை தூக்கி போட்டுருங்க. உலகத்தாருடைய சிநேகம் வேண்டாம். சகல நீங்க சிதறுண்டு இருக்கிற சகல ஜாதிகளில் இருந்தும் சகல ஜனங்கள் இருந்தும் உங்களை நான் சேர்த்து கொள்ளும் போது சுகந்த வாசனை, அதை சேர்த்து கொள்ளும் போது அவங்களை நான் சுகந்த வாசனை அக்செப்ட் பண்ணுவேன். ஒப்பு கொடுப்போமா? நன்றி ஆண்டவரே. இன்னும் ஏதாவது சிறைபிடிப்பு இருக்குதா? வாலிப தங்கச்சுமா தபிமார், ஒருவேளை இன்னும் செல்போன் அடிமைப்பட்டிருக்கலாம், வெளியே வா. உலகத்தார போல நீ இன்னும் ஏன் வாழணும்? அதுல இருந்து உன்னை கர்த்தர் கூட்டி சேர்க்கும் போது நீ அவருக்கு சுகந்த வாசனையை வெளிப்படுவாய். அதுதான் தகனம் ஆகி மாறுவது. அதுதான் உன் மாம்சம் தகனிக்கப்படுகிற அனுபவம். நோவா அவைகளை தகனமாக பலியிட்டான். சுகந்த வாசனை